இந்த துத்திப்பூ பாருங்கள், அது கையில் எடுத்து வச்சுருக்காங்க. இது இது எதுக்கு அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு ஆவரம்பூ, இந்த பூலாம்பூலாம் கட்டி வச்சாங்கன்னா இறந்தவங்க நல்ல ஆத்மா வரும், கெட்ட ஆத்மாவும் கெட்ட பில்லி சூன்யம் மாதிரி இதெல்லாம் உள்ளே வராது. அதுக்காக செய்யக்கூடியது. இதே சமயத்தில் இந்த பூ என்னென்னா, தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தா கிட்னியோடைய கல் எல்லாம் போய்டுவாங்க. பாருங்கள், இங்கே உயிரோடு இருக்க செடியெல்லாம் ரொம்ப நல்லா கல்லை கரைக்கிற தன்மை உண்டு. கிட்னி கல் அந்த மாதிரி எல்லாம் கரைக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய தர்பப்பில் இருக்குது. காவேரி கரையோரம், இங்கே பட்டுக்கோட்டை, ஆவுடை கோயில் இந்த இடத்துல இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம், துத்திப்பூ சாமி இதா சொல்லுங்கள். ஓகே, இது பூலாம்பூ. இந்த பூலாம்பூ கிட்னி கல்லை கரைக்கக்கூடியது. கொதிக்க வச்சது. கொஞ்சம் இந்த பூவை மட்டும் இல்லையா, இலை வேணுமா, இலையை இந்த பூவெல்லாம் சேர்த்து தண்ணியில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு 1 கிளாஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சு வெறும் வயிற்றில் குடித்தோம்னா நமக்கு கிட்னியில் இருக்க கல்லெல்லாம் கரையும். இது குறைஞ்சது எத்தனை நாள் சாப்பிட்லாம்? இல்லை, எத்தனை நாள் சாப்பிட்றது? சாப்பிட்றது நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு 11 நாள் சாப்பிட்லாமா? கணக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொருத்தருக்கு சைஸு சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். சரி, சின்ன கல்லாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றது அவங்க குடிக்கிறத பொறுத்து இருக்குது. இல்லை, ஒரு வாரம் குடித்தா அது சரியாயிடும் அப்படின்றது. அது ஒரு வாரம், ஒரு மண்டலம் 48 நாள், மூலிகைன்னா 48 நாள் மண்டலம் குடித்தாச்சுன்னா சரியாயிடும். அம்மாவும் பார்த்துருக்காங்க. அம்மாவுக்கு மூலிகை தெரியும் இல்லையா? அவட கோயில் இங்கே இந்த துத்திப்பூ இருக்குது பாருங்கள். இந்த துத்திப்பூ தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது செடி இங்கே இருக்குது பாருங்கள். இந்த செடி, இந்த செடி தான். இல்லை, ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த செடி. இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாமே மூலிகை செடி. இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.